இந்தியாவிலே பால் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனியை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஒரு நாளைக்கு 6 லட்சம் லிட்டர் பால் வாங்குறாங்க. ஆனா 1 லிட்டர் பால் போலும் விற்காம இருக்காங்க. என்ன பண்றாங்க? இந்த 6 லட்சம் பாலை, அந்த பாலை யூஸ் பண்ணி பலதரம் ப்ராடக்ட்கள் உண்டு பண்ணி விற்கிறாங்க. இந்தியாவில ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனியை பத்தி கேட்டிருப்பீங்க. ஈரோட்ல இருந்து வந்த மில்கி மிஸ்ட பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன் மில்கி மிஸ்ட பத்தி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு மிகப்பெரிய கம்பெனியாக மாறிவிட்டது. 2000 கோடிக்கு பக்கத்துல டேர்ன் ஓவர் பண்றாங்க. அவங்க அப்பா தொடங்கின கம்பெனி. அப்பா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. 17 வயசுல இந்த மகன் அந்த பிசினஸ்ல வர்றார். சதீஷ் குமார் அப்படிங்கிறவர் வர்றாரு. வந்து இந்த பால் பிசினஸை பத்தி அவர் டீட்டெயிலா படிச்சப்போ அவருக்கு 3 பிரச்சனைகள் தெரிகின்றன. ஒன்றாவது பிரச்சனை என்ன? பால் வாங்கி விற்கிறப்போ மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு. 2-4% தான் மார்ஜின் கிடைக்குது. அப்ப லெஸ் மார்ஜின் வச்சுட்டு பிசினஸ் ரொம்ப நல்லா பண்ண முடியாது. 2வது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் உங்களுக்கு தெரியல, கொஞ்ச நாள் வச்சிருந்தேன்னா கெட்டு போயிடும். அப்போ 1 நாள் 2 நாள் தான் வச்சிருக்கோம். செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத 2வது அவர் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்ச். நம்ம விற்கிற ப்ராடக்ட் ஸ்டாக் வைக்க முடியாது, வாங்கிச்சு அப்பயே கொடுத்துடணும். அப்படிதான் பண்ண முடியும் இந்த பிசினஸை, பால் பிசினஸ். 3வது என்ன? அப்படி அந்த பால் பிசினஸ்ல பெரிய ஆளுகள்லாம் விளையாடுறாங்க. காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கு. இந்த 3 பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு திங்க் பண்ணாது இந்த இளைஞர். அப்ப அவர் கொண்டு வந்த ரொம்ப முக்கியமான சில ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி மட்டும் நான் இங்க பேச போறேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்சைட் ஆனது, நிறைய எஸ்எம்இ காரங்க படிக்காம போற ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. எப்போதெல்லாம் வேல்யூ அடிஷன் செய்கிறீர்களோ அப்போதெல்லாம் பிரைஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது ஒரு பெரிய கான்செப்ட். சிம்பிளா சொல்ல பாருங்க. நிறைய பேர் நம்ம எப்படி காம்படிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வியாபாரம் நடத்துறேன், என்னை மாதிரி வேறொருத்தர் வியாபாரம் நடத்துறாரு. அப்போ அங்கே போட்டி வருது. இந்த போட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த காம்படிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? விலை கம்மியாக கொடுப்போம், இல்லைன்னா கிரெடிட் பீரியடு கூட்டி கொடுப்போம். இது 2 பெரிய பிரச்சனை அல்லவா? நம்ம 10 ரூபா சொல்கிறோம், அவர் 9 ரூபா சொல்கிறாரு. நம்ம உடனே 9 ரூபா ஆக்குறோம், அவர் 8 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த ப்ரைஸை பற்றி விளையாண்டு இந்த ப்ரைஸ் வாரல, இந்த விலையின் போரில் செத்து போகணுமா அப்படிங்கிறதா. அதுக்கு எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ சொல்லுவேன், ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கறதுல தப்பு இல்லை, ஆனால் மார்ஜின் இல்லாமல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்வேன். அப்போ இந்த ப்ரைஸ் வராமல் இருக்கணும் என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்குற ப்ராடக்டில் வேல்யூ அடிஷன்ஸ் கொண்டு வர முடியுமா? வேல்யூ அடிஷன்ஸ் கொண்டு வந்தால் ப்ரைஸை ஏற்ற முடியும், மார்ஜின் கூடுதலாக கிடைக்கும். நான் மில்கி மிஸ்ட் கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஆனால் மில்கி மிஸ்ட் பால் விற்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக அவங்க பால்ல இருந்து பலதரம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பால் வாங்கி விற்கிறப்போ பாலோட விலை என்ன? 1 லிட்டர் பால் 56 ரூபாய் கிடைக்கும். இந்த பாலை பர்டிகுலர் ப்ராசஸ்லூടെ பண்ணிட்டு டோன்டு மில்க் அப்படின்ட்டு ஒரு மில்க் கிரியேட் பண்றாங்க. அது 1 லிட்டருக்கு 80 ரூபாய். அங்க 56 ரூபாய்க்கு விற்கிற பால் சில வேல்யூ அடிஷன்ஸ் நடத்துனதுக்கு பிறகு விற்கிறது 80 ரூபாய். அது மட்டும் இல்ல, சாதாரண பால் 1 நாள் 2 நாள் இருக்குன்னா இந்த டோன்டு மில்க் 90 டேஸ் வரை இருக்கும். ஷெல்ஃப் லைஃபும் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த ப்ராடக்ட்ல அட்வான்டேஜ் இருக்கு. அதுல ஃபேட் கம்மியா இருக்கும், அது ஹெல்த்தியான மில்கா இருக்கும். அப்போ சில வேல்யூ அடிஷன்ஸ் பண்றதுனால பிரைஸ் எவ்வளவு வித்தியாசம் வருது பாருங்க. அவரை முன்னாடி சொன்ன அந்த 3 பிரச்சனைகள்ல 2 பிரச்சனைகளை ஒரு வேல்யூ அடிஷன் பண்றதுனால எப்படி ஓவர் கம் பண்றாருன்னு பாருங்க. இனி வேற எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நம்ம ஒரு பால் கேரளாவில் மில்மாலாம் ஒரு லிட்டர் பால் 56 ரூபாய். இந்த 1 லிட்டர் பால் நம்ம வாங்கி விற்கிறப்போ நமக்கு ஒரு ஜிபி 2.5 ரூபாய்க்கு தான் கிடைக்கும், க்ரோஸ் ப்ராஃபிட். அப்போ ஜிபி மார்ஜின் அப்படிங்கிறது அரௌண்ட் 4%, 4% ஜிபி மார்ஜினே கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரும். இது பால் விற்கிறப்போ. இனி இந்த பாலில் இருந்து கொஞ்சம் வேல்யூ அடிஷன்ஸ் நடத்தி அதை பன்னீரை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்க சாப்பிடுவோம்ல, அதில் உபயோகிக்கிற அந்த பன்னீர் 1 கிலோ 525 ரூபாய். 1 கிலோ பன்னீர் உண்டாகணும்னா 6 லிட்டர் பால் வரும். அப்ராக்சிமேட்ல ஒரு 350 ரூபாய். இனி இந்த பால் கூட நிறைய கர்டு, லெமன், வினிகர், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோ. அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 10 ரூபாய். அப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 410, 415, 420 ரூபாய் வந்துக்கும். அப்போ ஜிபிங்கிறது ஒரு 110 இருந்து 120 ரூபாய்க்குள்ள வரும். அப்போ ஜிபி மார்ஜின் எவ்வளோன்னு பாருங்க. 20-22% மார்ஜின் கிடைக்கும். அங்கே 4% மார்ஜின் கிடைச்சது. இங்க சில வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுகிற போது 20-22% மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். இன்னும் இந்த பன்னீர்
இருந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம இந்த ஹோட்டல்லாம் போய் இப்போ சாப்பிடுவோம். நான் அந்த ஹோட்டல் விஷயத்த சொல்லலை, ரெடி டு மிக்ஸ் கிடைக்கும். என்டிஆர் கம்பெனி எல்லாம் விற்கிறாங்க. 1 கிலோ பன்னீர் பட்டர் மசாலாவோட அந்த பேக்குக்கு 520 ரூபா விலை. டிரெக்ட் காஸ்ட் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும்? ஒரு பன்னீர் 200-250 கிராம், அதுக்கு ஒரு 105-110 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதில் டொமேட்டோ, கேஷ்யூ, பட்டர், ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 30 ரூபாய். அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது? 285 ரூபாய். அப்போ ஜிபி எவ்வளோ வரும்? 220 240 ரூபாய்க்குள்ள வரும். ஜிபி மார்ஜின் எவ்வளவு? 40-45% மார்ஜின் வருது. அதாவது இது என்ன சொல்லி தருதுன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணுகிற போது அதோடைய பிரைஸ் ஏறுது, மார்ஜின் ஏறுதுங்க. நம்ம ஒரு வேல்யூ அடிஷனும் பண்ண மாட்டோம், வாங்குறது அப்படியே கொடுத்துட்டு இருப்போம். அப்ப பிரைஸ்ல தான் விளையாடணும் அப்படிங்கிறதா. இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்க. மில்க் விற்கிறதும் பன்னீர் விற்கிறதும் பன்னீர் பட்டர் மசாலா விற்கிறப்போ என்ன வித்தியாசங்கள் வருகிறது அப்படிங்கிறத பார்த்தா ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பாலை விட மார்ஜின் கூடுதலாக இருக்கும் தயிர்ல, தயிரை விட மார்ஜின் கூடுதலாக இருக்கும் யோகாட்ல. நீங்க உங்க பிசினஸ்ல, உங்க சர்வீஸ்ல, உங்க ப்ராடக்ட்ல நீங்க இந்த பிரைஸ் வார ஓவர் கம் பண்ண முடியுமா முடியாதா என்கிற கேள்விக்கான பதில். வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுங்க, பிரைஸ் கூடுதல் கிடைக்கும், மார்ஜினும் கூடுதலாக கிடைக்கும். மில்கி மிஸ்ட் செஞ்ச ரெண்டாவது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. குவாலிட்டியான ப்ராடக்ட் உண்டாக்கணும்னா குவாலிட்டியான ரா மெட்டீரியல் கிடைக்கணும். அப்ப இந்த மில்க் ப்ராடக்டோட ரா மெட்டீரியல் எது? மில்க் தான். அப்ப மில்க் குவாலிட்டி மில்க் கிடைச்சா தான் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்க முடியும். குவாலிட்டி மில்க் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அந்த பால் தருகிற அந்த பசு இல்லைன்னா எருமையா இருக்கலாம், அதுக்கோட ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். அந்த விலங்கினங்கள் ஹெல்த்தியா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஹெல்த்தியான மில்க் கிடைக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? நல்ல கேட்டில் ஃபீட்ஸ் சப்ளை பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 6 லட்சம் லிட்டர் பால் கிடைக்கணும். 60,000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க 8 டிஸ்ட்ரிக்ட்ல. அப்போ அவங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி கேட்டில் ஃபீடு, நல்ல குவாலிட்டி உள்ள கேட்டில் ஃபீடு சப்ளை பண்ணி அவங்களுடைய அந்த விலங்கினங்களை நல்லா வச்சுக்கிறது, அந்த அனிமல்ஸ் நல்லா வச்சுக்கிறது, அதிலிருந்து நல்ல மில்க் உண்டு பண்ணுறது. ஸோ அவங்கள கூட கேர் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பல பிஸ்னஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவாங்க. கஸ்டமர் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் சப்ளையர்கிட்ட கரெக்டாக இருக்க மாட்டேன். சப்ளையருக்கு கரெக்டாக பணம் கொடுக்கறது இல்லை, சப்ளையருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை கண்டுக்கிறதே இல்லை. அது ஒரு தப்பானது அப்படின்னு சொன்னேன். நல்ல பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சப்ளையர் ஒரு மிக முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர். அப்போ அவரையும் நல்லா பார்த்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். மில்கி மிஸ்ட் அந்த விஷயத்தில் ரொம்ப அசத்தலா பல காரியங்களையும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபார்மர், அதாவது இவங்களுக்கு அந்த பால் தர்றாங்க பார்த்தீங்களா, 60,000 ஃபார்மர்ஸ், அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு இவங்க படிக்கிறாங்க. முக்கியமா 3 பிரச்சனைகள். ஒன்று என்ன? அவங்களுக்கு லேக் ஆஃப் ஃபினான்ஸ். அதாவது இப்போ ஒரு பணத்துக்கு தேவை வந்தால் பேங்க் லோன் தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? இந்த பாலை பணத்துக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. அதாவது பணம் கொடுத்து பாலை வாங்கிட்டு போறாங்க ஆளுங்க. அப்போ பேங்க்ல இவங்களுக்கு டிரான்சாக்ஷன் இருக்காது. பேங்க்ல டிரான்சாக்ஷன் இல்லைன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் நமக்கு லோன் தராது. ரெண்டாவது பிரச்சனை என்ன? அவங்களுடைய அந்த பசு எருமை இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோய் வந்தால் ரிலையபிளான ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வெட்டினரி டாக்டர் கிடைக்க மாட்டேங்குது, கரெக்டாக ஒரு அட்வைஸ் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை என்ன? டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு தெரியாது. இப்போவும் நிறைய மாடு வச்சுருப்பாங்க, கையிலே கறந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ சப்ளையுடைய பிரச்சனை நம்ம பிரச்சனைன்னு மில்கி மிஸ்ட் பார்க்குது. அப்போ அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த ஃபார்மர்ஸுக்கான பேமெண்ட் வீக்லி பேங்க்களுடைய நடத்துகிறாங்க. அப்போ என்ன நடக்குது? பேங்க்களுடைய டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ பேங்க் லோன் கொடுக்கறது ஈஸியாக கொடுத்துருவாங்க. 2 24/7 24 மணி நேரம் 7 நாள் என்ன சப்போர்ட் கேட்டாலும் செஞ்சு தரதுக்காக அந்த அனிமல்ஸுக்கான ஒரு வெட்டினரி டாக்டர்ஸோட ஒரு சர்வீஸ் இவங்க கிரியேட் பண்றாங்க. சப்ளையர் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. அதே மாதிரி புது டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு அவங்கள அந்த ஃபார்மர்ஸுக்கு எஜுகேட் பண்றாங்க, அவங்கள டெவலப் பண்றாங்க. இது பெரிய பாடம். ஒரு எத்திக்கல் பிசினஸ் பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்த பக்கத்து இருக்கவங்களும் அந்த பக்கத்து இருக்கவங்களும் நம்ம கூட இருக்கவங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இது ஒரு பிசினஸ் மேனுக்கு வேணும். அப்படின்னு எப்படியாவது பணம் சம்பாதிப்பது என்பது பிசினஸ்ல செய்யக்கூடாத ஒன்று அப்படிங்கிற அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா சரியான நல்ல பிசினஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க செஞ்ச வேறொரு முக்கியமான சஸ்டைனபிள் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சஸ்டைனபிள் பிசினஸ்? பாருங்க, நம்ம பிசினஸ்ல ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் நிறைய வேஸ்ட் வரும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்ல வாங்குறோம். இது என்ன நம்ம பண்ண போறோம்னு தெரியல. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு சஸ்டைனபிளான பிசினஸ் தான் நீ உலகத்தில் நிற்க முடியும். ரீசைக்கிள் பண்ணணும், வேஸ்ட் குறைக்கணும், அந்த மாதிரி ஒரு பிசினஸ். அப்போ நம்ம பன்னீர் ஒன்று பண்றாங்க, சீஸ் ஒன்று பண்றாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு பை ப்ராடக்ட் வர்றது வே பவுடரா எப்படி மாற்றுறது? அப்போ அதுக்கான இந்த ஹெல்த்
கம்பெனிகளுக்கு அந்த பை ப்ராடக்டை சப்ளை பண்ணால் அவங்க அதிலிருந்து ஒரு ப்ராடக்ட் உண்டு பண்ணி அந்த ப்ராடக்டை விற்க முடியும். அப்போ வேஸ்ட்டுங்கிறத ரொம்ப எவ்வளோ குறைக்க முடியும். அதே மாதிரி உலகம் ரொம்ப வேகத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியை மாற்றிக்கணும். 75 ஏக்கரில் இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட் உண்டு பண்ணுறதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்காங்க மில்கி மிஸ்ட் அப்படிங்கிறது. நான் படித்தது பிரகாரம் ஒரு நாளைக்கு 100 டன் பன்னீர் ஆட்டோமேட்டடாக உண்டு பண்ணுற மிஷினரி வரை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் இருந்தால் மில்கி மிஸ்ட் நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள். ப்ரைஸ் பிரச்சனை இல்லை, மார்ஜின் உங்களுக்கு கூடுதல் கிடைக்கும். இரண்டாவது விஷயம், உங்கள் கூட இருக்கவங்க நல்லா பார்த்துக்கோங்க. கஸ்டமர் மட்டும் இல்லை, எம்ப்ளாயி, சப்ளையர், அந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டரோ அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் எத்திக்கலான பிஸ்னஸ். 3, என்ன காம்படிஷனையும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். மில்கி மிஸ்ட் வர்ற சமயத்தை அமுல் இங்கே நின்று விளையாண்டுட்டு இருக்கு. எந்த காம்படிஷனையும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். எப்படி? குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுங்க, வேல்யூ அடிஷன் நல்லா பண்ணுங்க, பிராண்டிங் அசத்தலா பண்ணுங்க. யூ கேன் ஓவர் கம் எனி காம்படிஷன். இதெல்லாம் செய்யாமல் காம்படிஷன்ல தான் நான் செத்து போனேன் அப்படின்னு சொல்றது ஒரு எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லுவேன். மில்கி மிஸ்ட் ஒரு மிக சிறந்த கேஸ் ஸ்டடி. மில்கி மிஸ்ட் ஓரோ எஸ்எம்இ காரங்களும் டீட்டெயிலாக படித்தா ஒரு பெரிய மாற்றம் பிசினஸில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.